ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ மூலிமா உங்களை பார்க்குறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று நிம்மதியாக வாழணும்னு நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். இப்போ கடவுளும் அதுக்கான அனுகிரகம் எல்லாருக்குமே அளிப்பார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இப்போ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ், இன்சூரன்ஸ் ரெண்டுத்துக்கும் உள்ள மேஜர் டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். இன்றைக்கி சேவிங்ஸ் நிறைய பேர் போஸ்ட் ஆஃபீஸில் பண்ணுறோம், பேங்க்கில் பண்ணுறோம், மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரியான இடத்துல பண்ணும்போது அவங்களுக்கு டேர்ம் வச்சு தான் அவங்களுக்கு ஈல்டு எல்லாமே மாறும். ஸோ இது டேர்ம் பேஸ்ட் தான். அதாவது டேர்ம் அந்த அந்த எவ்வளோ காலம் நீங்கள் சேவிங்ஸ் பண்ண போகிறீங்க அதுக்கான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். பட் வேறு எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது. பட் இன்சூரன்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் லைன் வச்சு உங்களுக்கு ப்ரீமியம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ லைஃப் லைன்னும் போது உங்களுக்கு ஒரு ப்ரீமியம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா உங்களுடைய ரிஸ்க் கவரும் அதில் இன்க்ளூட் ஆகிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ரிட்டர்ன் போர்ஷனும் இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட் கிடைக்கும். இன்சூரன்ஸில் மூலிமா நம்ம சேமிக்கும் போது டோல் பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். ஸோ முதல் பெனிஃபிட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா குடும்பத்துக்கு சப்போர்ட்டிவாக அதனுடைய கவரேஜ் அமௌண்ட் போயிடும். இல்லை எதுவுமே எனக்கு நடக்கலை, நான் அப் டு மெச்சூரிட்டி வரைக்கும் எடுக்கிறேன்னா நமக்கே அந்த பணம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பென்ஷன் மாற்றிக்கலாம், இல்லைனா ஒரு குழந்தைக்கு கல்வி செலவுக்கு வச்சுக்கலாம், இல்லைனா மேரேஜ் செலவுக்கு வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்சூரன்ஸுனாலே எதிர்பாராததை எதிர்கொள்ளும் நம்பிக்கையை காப்பீடு. ஸோ எதிர்பாராததை எதிர்கொள்ளும் நம்பிக்கையை காப்பீடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன், அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வரத்துக்கு தான் இன்சூரன்ஸ். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்கள் ஃபேமிலிக்கு அந்த பணம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு அடுத்த ஆல்டர்னேட்டிவ்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலியில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அடுத்து அந்த சுமையை தூக்கிறதுக்கு யார் இருக்காங்கன்னு பார்க்கும்போது, ஸோ பசங்கள்லாம் பெரியவங்களாம் ஆகிட்டாங்கன்னா அது பிரச்சனை இருக்காது. பட் சின்ன வயசாக இருக்கும்போது அந்த பிரச்சனையை அந்த குடும்பத்தின் பாரத்தை சுமக்க போகிறது யாரும் இல்லைன்னா இன்சூரன்ஸ் மட்டும்தான் அதை தாங்கும். ஸோ அதனால் இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுங்க. பெஸ்ட்டு இன்சூரன்ஸ் வேணும்னா என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அந்த நம்பர் உங்களுக்கு பெஸ்ட் ஐடியா கொடுக்கப்படும். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.